பார்த்தீங்கன்னாலும் தெரியும் வயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட எந்த ஆம்பிளிஃபையர் இல்லை, எந்த ஆம்பிளிஃபையர் செஞ்சாலும் வயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம போட்டு இன்னைக்கு நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய 3 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்பிளிஃபையர் 3 கஸ்டமர் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபையர் வந்து ஒரே செக்மெண்ட் தான். ஒரு ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் வந்து 7 சேனல். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் டைப் பேனலில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு, அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைப் பேனல் கஸ்டமர். இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கஸ்டமருக்கு தான் இது நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கஸ்டமரே தான் 1 சேனல் கேட்டிருந்தாரு. 2 சரௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுனால 2 சரௌண்டு வந்து தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா போர்டு ஒன்று போட்டு 2 சரௌண்டு கொடுத்துருக்கோம். 2 சரௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டதுனால டிரான்ஸ்ஃபார்மரும் கொஞ்சம் வந்து ஹெவியாக போட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஆன் ஆஃப் வந்து டச்சில் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. இல்லை பேக்கில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இது 7 சேனலுங்கிறதுனால 5.1 சேனல் வந்து இதில் கொடுத்துருப்போம். 2 சரௌண்டு வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருக்கோம். HDMI ஆப்ஷன், ஆப்டிகல் ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைட்டுக்கு வந்து தனியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சுவிட்ச் கிடையாது, டேரெக்டாக நம்ம டச் பண்ணாலே வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைப் தான். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.